கொள்கை பிடிப்போட கட்சிகள் இருந்தால் அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொள்கைகளை பற்றியும் கொள்கைகளில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பற்றியும் அது மக்களுக்கு பயன் தராது, இது இந்த விதத்துல பயன் தரும் என்று பாசிட்டிவாக பேசுவதற்கான ஸ்கோப் இருக்கு. தனி நபர்கள் சார்ந்த அரசியலாக ஒன்றை மாற்றியதற்கு பிறகு அவங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை தான், அவங்க கண்ணு சின்னதா இருக்குன்னு பாடி ஷேமிங் லெவல்ல தான் ஒவ்வொருத்தரும் பேச வேண்டிய இடத்துக்கு போறாங்க. எல்லாருமே ஆண்டர்பிரினர் ஆயிட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அந்த காலத்துல வந்து இது எல்லா தொழிலுமே, இப்ப எங்க ஆசிரியர் தொழில் நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த போது எங்களுடைய ஆசிரியர்கள் யாருமே ஆண்டர்பிரினர் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி அவங்களுக்கு குடும்பத்திலிருந்து வந்து விவசாய நிலம் இருக்கும். தன்னுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. பேராசிரியர் சச்சிதானந்தன் வந்து எங்களுக்கு பேராசிரியர், அந்த ஆங்கில பேராசிரியர், அவருடைய பையனை வந்து படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன உண்டு, அமெரிக்காவுக்கு போறதுக்கு என்ன வழி இருக்கு, அவருடைய அறிவு கூர்மையின் காரணமாக இங்க அப்ளை பண்ணலாம் அங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிக் கொடுத்தாரு. அவருடைய பையன் வந்து மிகச்சிறந்த ஒரு பொறியாளர் ஆனாரு. இன்னைக்கு நல்ல முறையில வந்து இதுல வந்து ஃபாரின் கார் கம்பெனி அத்தனைக்கும் தேவையான மைனூட்டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அதை அவருடைய கம்பெனி வந்து நீங்க தயார் பண்றாங்க. ஆனா சச்சிதானந்தனுக்கு வந்து வீடு கிடையாது. இவர் பையன் தான் எனக்கு தெரியும், எங்க பேராசிரியர் குடும்பத்தோட நெருங்கின தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவருக்கு வந்து சொந்தமா வீடு, ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டோடய அவர் சந்தோஷமா இருந்தாரு. அடுத்து இவர் சம்பாதிச்சதுல தான் இவர் வந்து இன்னொரு வீடு, பெரிய வீடு, ரேஸ் கோர்ஸ் ரோட்ல வந்து கோயம்புத்தூர்ல வீடு வாங்கி அந்த வீட்டுல அப்பா நீங்க வரணும்னு சொல்லி கேட்டாரு. அப்ப அந்த காலத்துல வந்து ஆண்டர்பிரினர் அவங்க இல்ல, ஆசிரியர்கள் யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. மறுபடியும் சொல்றேன், விவசாய நிலங்கள் இருந்தது, அவ்வளவுதான். அது பேக்கரி வைக்கல, ரொட்டி கடை வைக்கல, இது மாதிரிலாம் வைக்கல. இப்ப இது யாருக்கு வந்து பாடம் படிக்கிறாங்க எல்லாருமே? இந்த உலகளாவிய பெரிய சப்ஜெக்ட் போயிடுவோம், இந்த உலகளாவிய வர்த்தகம், இந்த ஓப்பன்னஸ், இது மாதிரிலாம் எதை கொண்டு வந்து முடிச்சாங்க கடைசியில? அரசியல்வாதிகள் வந்து இன்னைக்கு பல பேர் பிசினஸ் பண்றாங்க. அரசியல் வணிகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஊக்குவிக்குது, அது ஒரு பெரிய கேட்டலிஸ்டா இருக்கு அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்கு. இதனாலதான் கொள்கைங்கிறது வந்து நீர்த்து போயிருது. இப்ப கொள்கைக்கு அரசியல் பண்றவங்கன்னு சொல்லி பாக்குறதுன்னா சரி, ரொம்ப அபூர்வமால பார்க்க வேண்டியிருக்கு. மணிப்பூர்ல வந்து இந்த பிரதம மந்திரி வந்து மணிப்பூர் வந்து 2 வருஷத்துக்கு மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 46 தரம் இந்த நேரத்துல ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்காருங்க. ராகுல் காந்தி 2 தரம் மணிப்பூர் போயிருக்காரு. அவர் வந்து குக்கி மகிழ மக்களையும் பார்த்திருக்காரு, மேய்த்தி மனைவிகளையும் பார்த்திருக்காரு. அப்ப எங்க வந்து அரசியல் இன்னும் கொஞ்ச நாள் டீசன்சி இருக்கு அப்படின்னா சரி, ராகுல் காந்தியுடைய முதிர்ச்சி ஒரு முக்கியமான காரணம், பிரதம மந்திரியுடைய முதிர்ச்சியின்மை ஒரு முக்கியமான காரணம், அரசியல் வந்து தூய்மை இல்லாம போய்கிட்டு இருக்கிறதுக்கு. அதே மாதிரிதான் எல்லா லெவல்லும் இருக்கு. அது ரொம்ப பரிதாபகரமான ஒரு விஷயம்.